மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, வீட்டில் சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல கதைகளை பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புரிதல்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரம் நம்ம டாம் வருவானா இல்லையான்னு தெரியலையே. ஏன்னா நம்ம போன வாரமே அவனை வச்சு செஞ்சாச்சு. வருவானா இல்லையா? இத வந்துட்டேன் ஜெனிலியா. வந்துட்டியா டாம்? நீ ஏதோ வராம இருப்பியோ நான் நினைச்சேன். நானாவது வராம இருக்கிறதாவது? அதானே பார்த்தேன். நீனாவது இங்க வராம இருக்கிறதாவது. நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை நம்ம மைண்ட்ல சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் டென்ஷன். அதெல்லாம் உண்மைதான். அதையே என்கிட்ட அதுவும் இப்ப சொல்றேன். ஆமா ஜெனிலியா, அதனால நான் தேவையில்லாத விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதே இல்லை. ஓ, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி விஷயத்த ஸ்டோர் பண்ணாமல் இருந்தீங்களா? உங்களுக்கும் உங்களோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்பவே சரியா சொன்ன ஜெனிலியா. அதனால நமக்கு தேவைப்படுற தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கணும். ஆமாம் டாம், நீ கரெக்டாக தான் சொன்ன. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம அப்படியே விட்டுறணும். அதான் ரொம்ப 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 நல்லது. சரியா சொன்ன ஜெனிலியா. இது எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டாம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அதுவும் எனக்கும் பிடிச்சிருக்கு. புரிஞ்சதா? அப்படின்னா வா நாம போய் இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசுவோட சீடர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருந்தார். அவர்தான் பேதுரு. ஒரு நாள் பேதுரு வீட்ல அவரோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. காய்ச்சல் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. மருத்துவர்கள் எல்லா சிகிச்சையும் கொடுத்தாங்க. ஆனா காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை. இதனால அவங்க வீட்ல இருந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல தான் இயேசு பேதுருவோட ஊர்ல நற்செய்தி அறிவிச்சு நிறைய புதுமைகளை செஞ்சிட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பேதுருவோட வீட்டுக்கு போனாரு. பேதுருவோட மாமியார் காய்ச்சல் வந்து அவதிப்படுறத அங்க இருந்தவங்க இயேசு கிட்ட சொன்னாங்க. இயேசுவும் சீடர்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. இயேசு பேதுருவோட மாமியாரை தொட்டு அவருக்கு காய்ச்சல்ல இருந்து விடுதலை கொடுத்தாரு. இயேசு தொட்டதுமே பேதுருவோட மாமியாருக்கு காய்ச்சல் நீங்கிடுச்சு. உடனே அவங்க எழுந்திருச்சு வீட்டு வேலைகளை செய்யற அளவுக்கு நல்லா சுகமாயிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர்ல நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இயேசு நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சாரு. கால் சரியில்லாதவங்களுக்கு கால்களை சரியாக்குனாரு. படுத்த படுக்கையா இருந்தவங்களுக்கும் சுகம் கொடுத்தாரு. இப்படி நிறைய புதுமைகளை இயேசு செஞ்சதுனால அங்க இருந்த எல்லாரும் கடவுளை போற்றி புகழ்ந்தாங்க. அருமையான கதை, கேட்கவும் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதை பத்தி பேச போறோம்? அதுவா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தத்துவமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னோம். அதெல்லாம் உண்மைதான். ஆமா ஜெனிலியா. அடுத்ததா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான அதுவும் ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ்? ஓ, தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கொஸ்டின் தானா? சரி சரி, கேளு கேளு. நான் அதெல்லாம் ஈஸியா கேட்டுருவேன். நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டிவி பாப்ப? ஓ, அதுதான் கொஸ்டினா? ஆமா. ஆனா இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு. நான் சொல்றேன். நான் வீட்டில் இருக்கும்போது போராக இருந்தால் நான் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்னா நான் டிவி பார்த்துட்டு எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ போய் நல்லா நிம்மதியாக தூங்குவேன். அப்படியா ஜெனிலியா? ஆமாம் டாம். சரி, நீ எதுக்கு அந்த கொஸ்டினை கேட்ட என்கிட்ட?
அது ஏன்னு இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்டுகள் பார்த்துட்டு வந்து சொல்லட்டுமா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்டுகள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பண்டுகள். இது வாட்ஸ்அப் பண்டுகள். பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா சூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றிய சூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே சுதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே சுதியினால் இடிந்து விழும். நன்றிய சுதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூடு கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூடு கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய சுதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேப்பர் என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் நிறுசுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்கிற்கும் வந்திடேன். உன் போலும் நென்மொழியும் என்னை தேற்றும். என் எதிரிகளில் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் அன்பும் பேரன்பும் என்னை கூட சொந்து வரும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இது உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இழந்து உமது மன்றாடுகளின் உதவியை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கனியருடைய ராகினியா கணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு செழுது அழுது பாவியாகிய நான் தயாளத்து காத்துக்கொண்டு
சமூகத்திலே நிற்கிறேன். அவதத்தன் வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரே கேட்டு தந்தலும் தாயே, பிறப்பினிலே பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். மரியே வாழ்க. பேசுங்கப்பா, என்னோட மனசில்லை என்னென்னமோ இருக்கு, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளிட்டாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளிட்டாங்கப்பா. உங்கள் செல்வம் எங்க உள்ளதோ அங்கிட்ட உங்க உள்ளமும் இருக்கும். லூக்கா 12:34. இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். செல்வம் நம்ம வீடு, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வீட்டு மேலேட்ட நம்ம கவனமும் இருக்கோம். அதனால ஏசுப்பாவை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம். ஆனால் நம்ம வீட்டு மேலேட்ட நம்ம கவனம் மைண்டெல்லாம் இருக்கோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி தொண்டு வச்சுட்டு போனோமா, இல்லை வீடு சாட்டிட்டு போனோமா, இல்லைன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போனோமா, மைண்ட்லேட்டாக இருக்கும். இந்த வசனத்தை காண விளக்கம் இட்டா. போர்கொண்ட பூமியே பூக்காடு காணவே புகழ் மைந்த தோன்றினானே. பெண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்த தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலில் தோன்றினானே. பென்ற மழையிலே அகிலங்கள் அதிரூபன் தோன்றினாரே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்த தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு பூக்கவும் புகழ் மைந்த தோன்றினானே. இதமான நெஞ்சினில் நீரங்கள் கசியவே ராஜன் தோன்றினாரே. முக்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. உம்மை ஆராதனை செய்கிறேன்.
but devil from evil amen. Hey Mary, full of grace, Lord is with you. Blessed are you among women. Blessed is the gift of your one Jesus. Holy Mary, Mother of God, pray for sinners now and at the hour of our death. Amen. Amen. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. விடுதலை பயணம் 20-12. திருப்பிள்ளைகளே, என்னிடம் வர விடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு எத்தகையோருக்கு கூறியது. மார்க்கு 14. கடவுள் அன்பாய் இருக்கிறார். 1 யோவான் 4:8. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவர் நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் நீரவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் என்னை வேடரின் கண்ணீர் என்றும் கொண்டரிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ராக்கியருக்கு இப்புகலிடம் காண்பீர். உண்மையும் கேளையும் கவசமும் ஆகும். எருவின் திகிலுக்கும் பகலை பாய்ந்து வரும் அம்புக்கும் நீ நஞ்ச மாட்டீர். எதிரின் வழக்கமும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலை தாக்கும் கொடைய வாதிக்கும் நஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவுமே உம்மை அணுகாது. பலருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உன் கண்ணாலே காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டீர். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல் மீது மோதாதபடி தன் கைகளை தாங்கிக் கொள்வது. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரையின் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வீர். அவங்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவங்களை விடுப்பேன், அவங்களோடு இருப்பேன். நீடி ஆயுள அவனுக்கு வெளிப்படுத்துவேன், என் மீட்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தையை முத்தாய் பாட்டு பிறகு மாசிருக்க திருடம் நிறைவேறது போல மண்ணடிக்கு நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவு என்றும் தரம் உங்களுக்கு எதிராக குற்றம் சுவரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றமுள்ள மண்ணே எங்கள் சோதனை ஏற்படுத்தாதே. தீமிழந்த விடைய செல்ல மாமீன் அருந்த மறியி வருக. ஆண்டவம் பட்மே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவரை திருவெற்றி கன்னியாகி இயேசு ஆசிரிக்கப்பட்டவரை புனித மரியே இறைவனின் தாயை பாலாக்கியதாக இப்பொழுதும் ஏற்பமென வேண்டிக்கொள்ளும். ஆமே. பிதா சுதா பரிசுத்த பேரிலே ஆமே. ஆண்டவரை உம் கூடாரத்தில் தண்ணீர் தருவில்லவர் யார்? உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? மாசுச்சலையில் நடப்பவரை இன்னும் நேராட்சி உளமாற உண்மை பேசுவர். தம் நாவின் புறங்கு தம் தோழருக்கு தீங்களைய தம் அடுத்தவருக்கு பழித்துறையா நெறித்தவரின் நடப்போரை விரிவாக கருதுவார். ஆண்டவர் கஞ்சோரை விரிவாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குதே மீறா. தம் பணத்தை வட்டி கொடார். மாசற்ற கையூட்டுகளால் இவ்வாறு நடப்பதை என்றும் இருப்பேன். அந்த நடுவாக்கு இறைவாமக்கிறது. திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா பலனில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீர் பூமியின் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் வேனில் கண்ணீர் என்றும் கொஞ்சனுக்கு கொள்ள நோய் என்றும் தப்புவிப்பார். ஆபத்தும் சிரமம் அளவெடுப்பார். அவத்தம் ரெக்கைக்கு நிப்புழும் காண்பேன். ஒரு மேற்கேடும் கவசமாகும். இரண்டு திகளுக்கும் பகலுக்கும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டேன். இறையிலும் உன் கொள்ளை நோக்கம் பகலும் தக்கும் கூட பாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டேன். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் அற்பம் 10,000 பேர் தாக்கினால் எதுவும் அடங்காது. கொள்ளாது கிடக்க தண்டையை நீயே பார்ப்பேன். உன் கண்ணாலே நீர் காண்பேன். ஆண்டவரை புகழாமல் கொண்டேன், உன்னத உண்மை கொண்டு. ஆகவே தீமோக்கு நேராது, வாதை கூடாது நெங்காது. நீ செல்லம் பெறலாம் தாக்கு தூதக்கரை கட்டமா. உன் கால் கண்ணு மோதாக்களுக்கு கைக்கிழமை தாங்கிக்கொள்வேன். சிங்கத்தை மீது பாம்பின் மீது அது செய்வேன். நான் சிங்கத்தை மீது விடிய பாம்பின் மீது விடுத்து செய்வேன். அவர்கள் மீது அவர்களை விடுப்பேன். அவர்கள் பேர்கள் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் நோக்கிய மன்றார்கள் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்கள் தப்பித்து பெருமை பத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவேறிப்பேன். என் வீப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, சூப்பரா பண்ணாங்க.
சரி டாம், நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஆனால் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணல. அதுவா சொல்றேன், ஆனா அத பத்தி பேசணும் அப்படின்னா இந்த டைம் பத்தாதே. டாம், நீனாவது இப்பயே சொல்றதாவது. என்ன ஜெனிலியா நீ இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த டைம் போதுமானதா இல்லைன்னு சொல்றேன். சரி சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்டல, அதுக்காச்சும் ஆன்சர் சொல்ல. உன்னை நான் என்ன கேட்டேன் ஜெனிலியா? டாம், நீ ஒரு வாரம் முன்னாடி கேட்டதை தான் மறப்ப. இப்போ ஜஸ்ட் நான் இப்போ கேட்டதை மறந்துட்ட. சும்மா சொல்லி பார்த்தேன் ஜெனிலியா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷோபா டாம், உன்னை என்ன டென்ஷன் பண்ணி பார்க்கறது உனக்கு என்ன ஹாப்பி? எனக்கு அதுல கொஞ்சம் ஆனந்தம். ஷோபா, இதுவே ஒரு கண்டென்ட்டா மாத்தாம நீ விஷயத்துக்கு வா. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை மறந்து போயிட்டேன். அதனால டாம், உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? சரி சரி, அதெல்லாம் அப்படிதான். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்ப வேணான்னு சொன்னா கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். வா, இப்போ நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காம அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். டாடா, பாய் பாய். எஸ்விகே புகழ், எஸ்விகே நன்றி, மரியே வாழ்க.